கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசியில் குரு பகவான் வந்ததுக்கப்புறம் இந்த கடகராசிக்கு, அதாவது குரு வக்ரமாக தான் இருக்கார். இருந்த போதிலும் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்ற மாதிரி இந்த கடகராசிக்கு நிச்சயமாக குரு வந்ததுக்கப்புறம் யோகமான காலம். குரு பார்வை கோடி நன்மை. பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ல் யார் இருக்கார் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இருந்து குரு பார்வை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது குரு பார்வை பெற்று 11ஆம் வீட்டை, தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் சுக்கிர பகவான். அப்போ லாபம் மிகுதி நிச்சயமாக கிடைக்க போகுது. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, சிறப்பான ஒரு வருமானத்தை, அதிகப்படியான ஒரு லாபத்தை நிச்சயமாக பார்க்க போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ல் இருந்தாலும் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேதம் விலகி, ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை. இருந்தாலும் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 மைனஸ். 2ல் கேது இருக்குது. வருமானம் இருக்கும், நிறைய வருமானம் வரப்போகுது, சந்தோஷமாக சம்பாதிக்க போகிறீங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இவங்கெல்லாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை 7ஆம் இடம். 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அதாவது அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. யாருக்காவது நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உறவினருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தெரிஞ்சவங்க ஆஃபீஸ் கொலீக் ஹெல்ப் பண்ணுறேன்னு எதாவது பண்ணி ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை. அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், ஏதாவது ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்பட்டுவிடும். ஆனால் அதற்கு மாறாக ராகு உங்களுக்கு 8ல் இருக்கிறதால வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி தப்பிச்சிங்கன்னா, எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் வெளிநாடு போனாலும் ஆன்மீக பயணம் கூட ஒரு சிலர் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்.